ஹசன் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பிற்கு கொரோனா தடுப்பூசி கூட காரணமாக இருக்கலாம் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டிய நிலையில் தடுப்பூசிக்கும் உயிரிழப்புகளுக்கும் தொடர்பில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்டோர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தனர். இதில் இணை நோய் எதுவுமின்றி இளம் வயதினர் ஏராளமானோர் இருந்தது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா திடீர் மாரடைப்புகளுக்கு கொரோனா தடுப்பூசி காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை புறக்கணிக்க முடியாது என்று கூறினார். திடீர் உயிரிழப்புகளுக்கான உண்மையான காரணங்களை கண்டறிய மருத்துவர் KS ரவீந்திரநாத் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் கொரோனா தடுப்பூசிக்கும் திடீர் மரணங்களுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டில் 19 மாநிலங்களில் திடீரென்று உயிரிழந்த 18 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டோர் குறித்து இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் தேசிய நோய் தடுப்பு அமைப்பு இணைந்து ஆய்வு மேற்கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதில் திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெளிவானதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைந்து டெல்லி எய்ம்ஸ் மேற்கொண்ட ஆய்வில் இளம் வயதில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பு காரணம் என்பது தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அதற்கு மரபணு மாற்றங்களே முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கண்டறியப்பட்ட நிலையில் ஆய்வின் இறுதி முடிவு வெளியானதும் பொதுவெளியில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே இந்த இரு ஆய்வுகளின் அடிப்படையிலும் இளம் வயதில் ஏற்படக்கூடிய திடீர் உயிரிழப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிகளுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பது புரிய வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பல்வேறு விஞ்ஞானிகளும் அறிவியல் பூர்வமாக இந்த கருத்தையே ஆமோதிப்பதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. அதே சமயம் மரபணு வாழ்வியல் மாற்றங்கள் உடனடியாக வெளியே தெரியாத உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளால் திடீர் இறப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எனவே திடீர் மரணங்களுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இன்றி கொரோனா தடுப்பூசி மீது குற்றம் சுமத்துவது நாட்டின் சுகாதாரத்துறை மீதான நம்பகத்தன்மையை கெடுக்கக்கூடிய செயல் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது.